வேற யாரு இருக்காங்க விஜய்? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தூர விலகி போயிட்டு இருந்தா அந்த துஷ்டனை யார் தான் தடுக்கிறது? அது நீதான் செய்யணுமா? இத பாருமா, நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல, தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது ராக்கியா இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க அப்பானா இருந்தாலும் கவலை இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அவங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. என்ன அக்கிரமம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு அடி விழணும். அதுல முதல் அடி ஏன் அடியா தான் இருக்கணும். பொல்லாதவங்களை அழிக்க நாட்டுல தீ பரவணும். அதுல முதல் தீ பொறி நானா தான் இருக்கணும். அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா? உன் லட்சியத்துக்கு நீயே பலி ஆயிட்டனா கடைசியில எனக்கு வெறும் பெருமை தாண்டா மிஞ்சும். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இத பாரு, வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம். ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கும் தோல்வின்றதே கிடையாது. அது சரிப்பா, இருந்த வேலையும் போயிடுச்சே, இனிமே என்ன செய்ய போற? உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா? கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போகணும்? எங்க அண்ணி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வண்டியில இருங்க. வாங்க அண்ணி. வலி தாங்க முடியல. பிரியா, என்னாச்சு? ஐயோ, எரியுதே, என் கண்ணு எரியுதே. அம்மா, என்னடி ஆச்சு? கண்ணுல தூசி விழுந்துச்சு, யாராவது ஊதி விட்டா சரியா போயிடும். ஊதி விடணுமா? ஏய் கமலா, இங்க வாயே. ஐயோ, கமலா கூப்பிடாத, அவ குண்டு. அவ ஊதுனா நான் பறந்து போயிடுவேன். ஏய் உமா, இங்க வா. வாயே. ஐயோ, உமா கூப்பிடாத, அவ ஒல்லி. அவ ஊதினா காத்து வராது, நாத்தம் தான் வரும். இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீ ஊதி விட்டா நல்லா இருக்கும். ஏய், இத பாரு, இந்த லொல்லு தானே வானான்றது. டேய், நான் கூட படிக்கிற ஃப்ரெண்டு, கண்ணுல தூசி விழுந்துச்சு, ஊதி விட்டா தப்பா? தப்பு ஒண்ணு இல்ல. அப்ப ஊது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஊதிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஊது. இதுக்கு மேல என்னால ஊத முடியாது. படி. போட்டா. அடிங். என்னடா அது? அம்மா, நான் பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இந்த பிரியா இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா போயிடும் அழுதா, அதான் ஊதி விட்டேன். இவன் இப்படி பீலா விடுவான்னு தெரிஞ்சுதான் பிரியாவை கையோட கூட்டி வந்திருக்கிறான்டி. பிரியா, என்னங்கடா? வந்துட்டியா? நடந்த மேட்ர அக்கு வேற ஆணி வேற ஆண்டி கிட்ட சொல்லு. நான் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு இருந்தேன்னா இவன் என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா. எனக்கு கை காலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு என் கண்ணத்தை பிடிச்சு இச்சன்னு அவனை குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லு, இல்லன்னா உன் காதை தண்ணியா எடுத்துருவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய், அவளை விடுறப்பா, அவன் காதை விடுடா. அம்மா, எல்லாம் உன்னால. என்னது, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட. பாயிண்ட் நம்பர் 1, நான் உன்னை காதலிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற. அதனால பாயிண்ட் நம்பர் 3, நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஒத்த கால்ல நின்னு தவ இருந்தாலும் விட மாட்டேன். நான் மோகினியா வந்து உன் தவத்தை கலச்சிருவேன். அம்மா தாயே, வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? அது இருக்கட்டும், நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன், இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. இதுக்கு ஈபிக்கோ படி என்ன தண்டனை தெரியுமா? இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. வாவ், யூ கிரேட் பொறுக்கி. எப்படி சொன்ன? திருப்பி சொல்லு. இன்னும் ஒரு தட்டினதா சொல்வியா? தட்டுற. நீ அடிக்கடி ரூட்ல கிராஸ் பண்ற. நீ செய்யறது நியாயமா இருந்தா நான் கிராஸ் பண்ண மாட்டேன். அநியாயமா இருந்தா அடியால் அனுப்புனா கூட கைமா கைமா பண்ணிடுவேன். ஜாக்கிரதை.
என்னடா இவன் அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்? இவன் என்ன பண்ணலாம்? பேசாம க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். எப்படி? இங்க விஜய்ங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? நேத்து ராத்திரி டிஎம்என் 6040 ஆட்டோவை நீ ஓட்டினியா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறேன். அதுக்கு என்ன இப்போ? இங்க வா, நான் கொஞ்சம் இடக்க மடக்கானவன். நேத்து ராத்திரி ஓட்டினியாம? ஆமா. நேத்து ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்டுல வந்திருக்க. ஆமா வந்தேன். அதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஜிஎன் செட்டி ரோட்ல ஆட்டோ ஓட்டுனாவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஷோ, இடக்கு மடக்கான கேள்வி இது. ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அதே இடத்துல அடிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்புறம் ஏய், கதையா சொல்றேன். குழந்தைய கொன்னுட்டு ஆட்டோவை கூட நிறுத்தாம அங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிருக்கிறேன். இந்த பொய் கேஸை என் மேல போடுறதுக்கு எவன் கிட்ட லஞ்சம் வாங்க? ஏய், ஜேசனுக்கு வா, எவன்னு சொல்றேன். விஜய், நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். உன் பேர் என்ன? விஜய். அப்பா பேரு? எங்க அம்மா பேரு மகாலட்சுமி. உங்க அப்பா பேர் என்னடா? எங்க அம்மா பேரு மகாலட்சுமிடா. என்னடா அப்பன் பேரை கேட்டா அம்மா பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்ப இல்லாம பிறந்தியா? நீ அப்பா எல்லாம் பிறந்தியா? மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். போலீஸ்காரனா என்ன கடவுள் நினைப்பா? யார் a public servant. Understand? நாங்க கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்கார. ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு. ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவ, ஓ இஷ்டத்துக்கு லாக்அப்ல தள்ளுவ, ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவ. இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைங்க நினைச்சிட்டியா? இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்க நினைச்சிட்டியா? இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்க. டேய், இவன உள்ள போறான். சார், கோர்ட்ல பாக்கலாம்டா. என்ன ராக்கி, உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது புரியுது. உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரைகுறையா இருக்குங்கிற. அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை. உன்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டையை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவ. அங்கிள், நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன். 7 சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள், தப்பா நினைக்காதம்மா, 7 சின்ன பிளாட் வாங்கியிருக்கேன்னு. அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கியிருக்கேன். அப்புறம் 7 பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? இல்ல கிண்டலா? ஏது பணம்? எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள், நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்கிறேன். இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணுங்கிறேன். குட் ஈவினிங் ஜூனியர் மேத்தா. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பேன். அவன் மேல என்ன கேஸ் போட்டீங்க? நான் கொஞ்சம் இடக்க முடக்கானவன். எதையுமே வித்தியாசமா தான் செய்வேன். ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அடிச்சு கொன்னுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். 5 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அப்பா, இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே